ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது புலம்ப கூடாது. மெனசீரம் புலம்புறோம். ஐயூப் நபி எந்த இடத்துலயுமே புலம்பல, பொறுமையாக இருந்தாங்க. புலம்புறத அல்லாஹ் விரும்புறது இல்ல. புலம்பிக்கிட்டே இருந்தா அந்த சோதனைக்கு பிறகு நல்ல வாழ்க்கையும் அமையாது, அல்லாஹ்வுடைய உதவியும் வராது. அப்ப பொறுமை என்பது வாழ்க்கையில முக்கியம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது சப்ரன் ஜமீல், அழகிய பொறுமை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அழகிய பொறுமை என்ன? அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் பொழுது, அல்லாஹ் நமக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த சோதனைகளை புலம்பாமல் சகித்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறது தான் சப்ரன் ஜமீல். அந்த பொறுமைக்கு தான் ஒபஷிர் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்-நஸ்ரு மஅ ஸப்ரி, பொறுமையாக இருப்பவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படிப்பட்ட பொறுமை நம்மள்ட்ட வேணும். யாருக்கிட்டையும் புலம்பாம சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனைகளை பொருந்தி கொண்டிருந்தால் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வரும். எப்படி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இழந்ததையெல்லாம் அல்லாஹ் திருப்பி